கொடுத்து வாங்கிட்டு வந்து குடி. அங்க போ எல்லாம் குடி. கேட்ட பெருமை. எங்க ஃபேமிலி எல்லாம் பெரிய அரிஸ்டேட் ஃபேமிலி. நாங்களும் இப்படி பொழைச்சோம் அப்படி பொழைச்சோம். வார காப்பி பாக்கு இருக்காதாங்க வீட்டுல. பெருமை பெருமை பீத்த காலிகம். நாங்களாம் வந்து மிக்சி எல்லாம் எங்க வீட்டுல பிரீத்தி மிக்சி தான். பட்டர்ஃபிளை வைக்கிறேன்றத அரைக்கிற கம்பியில அடுத்து போய் அரசுவார் நாய் பிரீத்தி மிக்சி பத்தி பேசுங்க. என்ன பெருமை வேண்டி கிடக்குது நம்மளுக்கு நான் கேட்கிறேன். அன்னைக்கு பாருங்க எதுக்காக திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி இங்கே வரணும்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்காகத்தான் அதிகமாக தொற்று நோய்களும் உடல் பலவீன நோய்களும் வருகிறன. ஆய்வு சொல்லுது. ஆம்பளை காத்தால திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் நேரம் கிடைச்சா போய் பாருங்க. வீட்டுல எல்லாம் ராய்க்கெல்லாம் சுத்துறது இல்ல, அரிசி எடுத்து இடிக்கிறது இல்ல, அம்மிக்கெல்லாம் அரைக்கிறது இல்ல, ஆட்டாங்கல் சுத்துறது இல்ல. ரோடோட பொம்பளை ஊற சுத்துறாளுவோம். என்ன வாக்கிங் காத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சு போறாங்க. சாதாரணமாக ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வீட்டிற்கும் சமையல் அறைக்கும் மட்டும் ஒரு நாளைக்கு 11.7 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாள் ஐயா. வீட்டுக்கு வாசலுக்கு, வீட்டுக்கு ஜமிழ் ரூமுக்கு, வீட்டுக்கு வெளியில தோட்டத்துக்குள்ள இத்தனை தூரம் சுத்துற உனக்கு எப்படி நோவு வரு? இங்கதான் தானாத்து வீணா போறதாச்சே. ஒரு மந்தம் மிச்சமை கூட மாட்டான் போட்டட்டியெல்லாம். ஒரு இத்தனோன்று இருக்கு பருப்பு. அது குழந்தை எவ்வளவு சோறுதியும் தெரியாதா? ஒரு வயசு 1.5 வயசு குழந்தைக்கு சோறு விட்டுறீங்க. அது எவ்வளவு திங்கி மீறி போனா ஒரு கரண்டி திங்குமா? ஒரு இத்தனை சோத்தை போட்டு பருப்பு ஊத்தி நெய் ஊத்தி எல்லாம் கலைக்க வேண்டியது. தங்கம் தின்னு அது 2 வயசு துப்புன்னு துப்பிடும். அது பாலை படிப்படியே காட்டுறதாச்சே. போட்டு விட்டாதான் சோத்திக்க துப்பிடுமா? வெட்டியா போகணும்னு எடுத்துக்க வேண்டியது. 10 மணிக்கு ஒரு கூட்டு வா. 10 மணிக்கு துணிச்சா கம்மி இருக்கலாம்ல. அப்புறம் 12 மணிக்கு காய வணக்கி தங்கம் தின்னு அது திங்காது. மடி வெளுக்க வேண்டியது. அப்புறம் 3 மணிக்கு ஒருக்கா, அப்புறம் 7 மணிக்கு ஒருக்கா. இப்படியே தின்னா அன்னைக்கு எல்லாம். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா, கம்பன் சொன்னா என்னன்னு சொன்னா, பெண்களை 8 போல் உடம்புன்னா. எப்படி குழந்தை எடுத்து இடுப்புல வச்சா தப்புன்னு வந்து குழந்தை உட்காரணுங்க இடுப்புல. இன்னைக்கு எங்க இருக்குது? எல்லாம் 11 தான். நேரு அன்னைக்கு பொண்டாட்டி கேட்டது எதுன்னு பப்பு வச்சிருக்கிற ஜாக்கில இட்ட பெரிய பப்பு வச்சிருந்தேன் மேல. எது கிடையாது மகன் நிக்கிறான இடுப்புல வலிக்கிட்டே போற. இது இருந்தா தொங்கிக்குது பைய குரங்குட்டி ஆட்டம் தொங்குற பப்பு. அப்ப கால மாற்றம் நம்ம சமுதாயத்தை மட்டும் இல்ல எப்படி கொண்டு போயிட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். ஏன் நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனா, அப்ப ஏன் நம்ம ப்ராப்பரா பின்பற்றது இல்ல? அன்னைக்கெல்லாம் மண்ணுச்சட்டியில சோறாக்கணும். மண்ணுச்சட்டியில சோறு கம்பு குத்தி போட்டு நல்லா மேல்கணத்துல அந்த கஞ்சியோட வடிச்சு வச்சு 1 மணி நேரம் கழிச்சு தொன்னை தட்டி போட்டு குளிதண்ணி ஊத்தி வச்சு கரைச்சு குடிச்சா அடா அவ்வளவா மனமா இருக்கும் ஐயா. இன்னைக்கு எந்த பொம்பளையாச்சும் சட்டியில கமஞ்சோராக்கு தெரியுமா? சட்டியில குக்கர்ல வச்சா கம்பு இடிக்கிறது இல்ல. இப்பெல்லாம் அரைச்ச கம்பே வருது. அத புடைக்கிற வேலையும் கிடையாது. வாங்கி 2 கலக்கி ஒரு அதை விட ஒரு கொடுமை களி கூட குக்கர்ல கலர்ல ஐயா. களிய 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சா அது வெயிட் போடாம குபு குபுன்னு ஆகி வந்தா களி ஆகி போச்சு. எப்படி மாறி போச்சு பாருங்க. எல்லாம் பொங்க வச்சுங்க. எதுல பொங்க வச்சுங்க? பார்த்த எல்லாம் பொங்க சட்டி தான் இருந்தது. என் பொண்டாட்டியும் பொங்க வச்சானு தை மாசம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பானை வினைக்கு வச்சு 4 வேளை நல்லா குத்தி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தோட்டம் போயிட்டு வரப்பில்ல பொங்கலை வச்சு வை வந்து சாமி கும்பிடல படிப்பொங்க கும்பிடலாம்னு சொல்லி போட்டு போனேன். நான் போயிட்டு வந்து வாக்குற பொங்கல் ஆகி போச்சு. இலையில எடுத்து வச்சுட்டா வச்ச பண்ணு சட்டி வச்சபடியே இருக்குது. விறகும் அப்படியே இருக்குது. என்ன பிள்ளை எதுல பொங்க வச்சேன்னு மாமா குக்கர்ல வச்ச மாமாங்கிற பல்லு இழுத்துட்டு. ஏடி குக்கர்ல வச்சா வடக்க பொங்குனா வரவு, தெற்க பொங்குனா செலவு, மேக்க பொங்குனா சாமி பொங்கல், கிழக்க பொங்குனா சூரிய பொங்கல் சொல்லுவாங்களே. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கரகம் முடிச்சவனே. உனையெல்லாம் 6 பட்டிமன்றத்தை கூப்பிடுறாங்க. இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா? வெயிட் வடக்கு தூக்குனா வரவுல வைக்கு, வெயிட் தெற்க தூக்குனா செலவுல வைக்கு. நான் 2 ரூபாயும் கம்பெனி இருக்கிறா. வெயிட் சப்போஸ் குடிக்கிருச்சுன்னா அப்படின்னு அப்படியா பொங்க கண்ணீர் விட்டுச்சுன்னு வைக்கிற. இதா பண்பாடு.
இதுவா நாம் சொல்லி கொடுத்தா அது ஏண்டி இப்படி பண்றே நல்லா இருக்கோ பண்பாட்டை காப்பாத்தி இருக்கிறேன். இன்னைக்கு பொம்பளை நானு எனக்கு தெரியலனாலும் பொங்கலை வச்சிருக்கிறா இல்லையா விட்டு கொடுத்தனா இதை பற்றி பெருமையா பேசியா நான் நல்லா பேசணும் உன்னை பத்தி பெருமை. அன்னைக்கெல்லாம் பாருங்க கல்யாணம் மூச்சு வந்த போது எங்க கதவு வந்து 7 அடி உயரம் 3.5 அடி அகலம் ரெட்ட கதவு. ஒரு கதவுல போவா ஒரு கதவுல வருவா வெடுக்கணும். இப்ப 2 கதவையும் திறந்து வச்சாலும் அலையில போறான். நேர் போனா முட்டிக்குது. எப்படி வந்தது? 6 ரூட்ல பிச்சைக்கார பட்டி வச்சிருக்கிறீங்க. பிச்சைக்கார பட்டி வச்சிருக்கீங்களா? எங்க வீட்டுல இருக்குது. 6 ரூட்ல எல்லாம் பிரிச்சிருக்குது. எல்லாருமே வச்சிருக்கிறா. நான் சொல்றேன் போய் திறந்து பாருங்க. ஒரு பண்டை நல்ல பண்டை உள்ள இருக்காது. பழைய மோர் பழைய தண்ணி பழைய சோறு பழைய புழு ரசத்தை கொண்டு வச்சிருக்கிறேன். பிரிச்சுல ரசம் அட சனியனே நாங்க கடை 3 நாளான புளிக்காது. அது என்ன புளித்தண்ணி தான் இருக்கு. புளிச்சா போகுது. ஆனா அதை கொண்டு வச்சிருக்கிறியாடனா மண்டை. அன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின் உண்டா? வாஷிங் மிஷின் உண்டா? இப்ப அது இப்படிங்குது இப்படிங்குது துணி புழிஞ்சாச்சு. அன்னைக்கெல்லாம் பொம்பளைங்க அது